பகுதியில் நடைபெற்ற வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 33 செயற்குழு உறுப்பினர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையன்று செயற்குழு கூட்டம் நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் பல்லடம் பகுதியில் போக்குவரத்து இடையூறு உள்ளதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், நகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் வாகனங்கள் நிறுத்த வாகன நிறுத்துமிடம் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாளையூர் வாஞ்சீஸ்வரர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட அடித்தளம் மற்றும் ஆபரணத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பாளையூர் கிராமத்தில் 350 ஆண்டுகள் பழமையான மங்களாம்பிகை சமேத வாஞ்சீஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயில் இயற்கை இடர்பாடுகளால் காலப்போக்கில் முற்றிலுமாக சிதிலமடைந்த நிலையில் பழமை மாறாமல் புதிதாக அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அளவிலான வல்லுநர் குழுவிற்கு பரிந்துரை செய்தது. இதையடுத்து கோயிலை ஆய்வு செய்த அக்குழுவினர் அகழாய்வு செய்து கோயிலை பழமை மாறாமல் புனரமைக்க உத்தரவிட்டனர். இந்நிலையில் இன்று கோயிலின் சுவாமி அம்பாள் சன்னதிகளின் பழைய கட்டுமான அடித்தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அகழ்வாயின் போது 11 கிராம் எடையுள்ள ஆபரணமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அறிந்த இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை இணை ஆணையர் மோகன சுந்தரம் கோயிலுக்கு சென்று கண்டுபிடிக்கப்பட்ட அடித்தளம் மற்றும் ஆபரணத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் அகழாய்வு பணி முழுவீச்சில் நடத்தப்பட்டு கோயிலின் முழுமையான அடித்தளம் கண்டுபிடிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுடன் கோயில் பழமை மாறாமல் புனரமைக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்திற்கும் ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு வைத்துள்ளதாக எழுந்த எதிரொலியால் மோப்ப நாய் கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேற்று தபால் மூலம் கடிதம் ஒன்று வந்துள்ளது. அந்த கடிதத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த கடிதத்தின் எதிரொலியாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் மாவட்ட வெடிகுண்டு பிரிவு நிபுணர் மற்றும் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரவழைத்த மோப்ப நாய் கொண்டு அலுவலகத்தில் ஏதேனும் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதா என தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணாமலை சொந்த தொகுதியில் ஒரே ஒரு வாக்கு கூட வாங்காத நிலைமையில் தற்போது இருப்பதாக திமுக கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த புலிவானந்தல் கலைஞர் திடலில் முதலமைச்சரின் பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் ஆட்சி நிதிநிலை அறிக்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தொகுதியில் அவருடைய பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு கூட வாங்காத நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது என்று விமர்சித்து பேசினார். யார் தேர்தல் வேலை பார்த்து அந்த பூத் லிஸ்ட் எடுத்துருவாங்க கொண்டு வந்தாங்க. எல்லா பூத்துலயும் 5, 6, 7 வாங்கியிருக்கான். அவன் சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கியிருக்கான் சார். அப்ப இவனை தவிர இவன் பொண்டாட்டி கூட போடலன்னு அர்த்தம். ஒத்த ஓட்டு இவன் சொந்த பூத்துல வேணும்னா லிஸ்ட்டை தந்தார மான கெட்டவன். சிதம்பரம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து நகை வெள்ளி பொருட்கள் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மணலூர் தாமோதரன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராசு. ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன பொறியாளரான இவர் கடந்த 3ஆம் தேதி தனது வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே சென்றார். பின்னர் மீண்டும் வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த சுமார் 19 சவரன் தங்க நகை, 600 கிராம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் கைரேகைகளை பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சிதம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பொய்யா பிள்ளைச்சாவடி என்ற இடத்தின் அருகே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் கடலூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பதும் மணலூரின் பூட்டியிருந்த வீட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடியதும் தெரியவந்தது.
வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 19 பவுண்ட் எடை கொண்ட தங்க நகைகளையும் அரை கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.